ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அரசின் நிதி கிடைப்பதில் காலதாமதம். அரசு நலத்திட்டங்களின் பலன்கள் பொதுமக்களை சென்றடைய காலதாமதம் ஆவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் மோடி அரசு அமைந்த பிறகுதான் தமிழகத்திற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. மதுரையில் நடைபெற உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு. நிகழ்ச்சி நடைபெறும் தமுக்கம் மைதானத்தை பார்வையிட்டார் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத். காவல்துறை, வருவாய்த்துறை அனுமதி பெற்றும் லாரிகள் சிறைப்பிடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கும்பகோணம் லாரி உரிமையாளர் சங்கங்கள் வேலை நிறுத்தம். மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க விரும்பாவிட்டால் பரிசீலிக்கப்படும். அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. மயிலாடுதுறை அருகே இரட்டை படுகொலை சம்பவத்திற்கு முன்விரோதமே காரணம். கள்ளச்சாராய விவகாரத்துடன் தொடர்பு படுத்துவது சரியல்ல என காவல்துறை விளக்கம். தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர்களிடம் பொதுமக்கள் மனு அளித்தால் அது குறித்த மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு, தமிழகத்தில் கூடுதலாக 1,50,000 LED விளக்குகள் தேவையான இடங்களில் பொருத்தப்படும் என கூறினார். நிலுவையில் இருக்கும் குடிநீர் திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சியுடன் இணைப்பது தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிக்க 120 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என கூறினார். மாநகராட்சியுடன் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் அது தொடர்பாக மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் அமைச்சர் நேரு கூறினார். திமுக அரசு மீதான மக்களின் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வன், திமுக அரசின் மீது அதிருப்தி அதிகரிப்பதால் இந்த ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருவதாக குறிப்பிட்ட அவர், வரும் 2026இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும் என உறுதிபட தெரிவித்தார். மத்தியில் பிரதமர் மோடியின் அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களுமே மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் என கூறினார். குறிப்பாக முதியோர் உதவித்தொகை, ஏழைகளுக்கான வீடு திட்டம், முத்ரா கடன் திட்டம், விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின், இது குறித்து அவர்களுடைய நிதி அமைச்சரிடம் சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, பாஜக ஆட்சியில் எவ்வளவு ஒதுக்கப்பட்டது தொடர்பாக மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது என்றும் அண்ணாமலை சவால் விடுத்தார். விருதுநகர் அருகே கோயில் சிலையை உடைத்தவர்களை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அர்ச்சனாபுரத்தில் உள்ள நல்லதங்காள் சிலை உடைப்பு விவகாரத்தில் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய கோரியும், நல்லதங்காள் கோவில் விவகாரத்தில் அறநிலைத்துறை தலையீடு இருக்கக்கூடாது என வலியுறுத்தியும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். திருப்பூரில் தக்காளி விலை கடுமையாக சரிந்து 15 கிலோ பெட்டி 100 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம், பொங்கலூர், கேத்தனூர், உடுமலை, பெருந்தொழுவு உட்பட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் தக்காளி அதிகம் பயிரிடப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் தக்காளி திருப்பூர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது.
தக்காளி விளைச்சல் அதிகமானதால் அதன் விலை மிக கடுமையாக சரிந்துள்ளது. 1 கிலோவுக்கு 7 ரூபாய் கூட கிடைக்காமல் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதனால் வர்த்தகர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முன்விரோதமே காரணம் என காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகே உள்ள முட்டம் கிராமத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாராய விற்பனையை தட்டி கேட்டதால்தான் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சில ஊடகங்கள் மது விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதத்தால் கொலை நடந்ததாக உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒரே ஊரில் ஒரே தெருவில் வசிக்கும் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு தொடர்பாக நடந்த சம்பவம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதால் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்விரோதம் காரணமாகவே இளைஞர்கள் படுகொலை நடந்துள்ளது. இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க தேவை வலுவான உற்பத்தி தளமே தவிர வெற்று வார்த்தைகள் அல்ல என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், போர்க்களத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் சூழ்ச்சி செய்து தொடர்பு கொள்ள பேட்டரிகள், மோட்டார்கள் மற்றும் ஒளியியல் ஆகியவற்றை இணைத்து ட்ரோன்கள் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்றும், அவர் AI தொழில்நுட்பத்தில் டெலிபிராம்டர் உரைகளை வழங்கினாலும் நமது போட்டியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கவும் இந்தியாவை எதிர்காலத்தில் வழிநடத்தவும் நமக்கு தெளிவான தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் என்றும், உண்மையான தொழில்துறை வலிமையை உருவாக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்த பதிவோடு ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த வீடியோ பதிவையும் ராகுல் காந்தி இணைத்துள்ளார். மத்திய அரசின் நிதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் நலத்திட்டங்களின் பயன்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவதில் தாமதம் ஏற்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன், அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், மாநில அரசின் திட்டம் மத்திய அரசின் திட்டம் என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என கூறினார். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தினை செயல்படுத்துவதை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என அவர் பெருமிதம் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட ஊதிய நிலுவைத் தொகையாக 2118 கோடி ரூபாயையும் 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையையும் மத்திய அரசு காலம் தாமதிக்காமல் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த மாதம் பூமிக்கு திரும்ப உள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விஞ்ஞானி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆய்வு பணிக்காக சென்றனர். அவர்கள் பயணித்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக விண்வெளி மையத்தில் பல மாதங்களாக அவர்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என்ற விண்கலன் மூலம் அடுத்த மாதம் 19ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் நடைபெறவுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டுக்கான இடத்தை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் நேரில் பார்வையிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 9வது அகில இந்திய மாநாடு மதுரை மாவட்டம் தமுக்க மைதானத்தில் கடந்த 1972ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் பின்னர் அக்கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மீண்டும் மதுரையில் நடைபெறவுள்ளது. தமுக்க மைதானத்தில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இம்மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை அக்கட்சியின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் பார்வையிட்டார். அவருடன் கட்சியின் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஆய்வில் பங்கேற்றனர்.
நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களின் ஒன்றான BSNL 17 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக 262 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. BSNL நிறுவனம் 2025ஆம் நிதியாண்டுக்கான 3ஆம் காலாண்டில் இந்த வருவாயை ஈட்டியுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக இந்த காலாண்டு BSNL நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டி கொடுத்திருக்கிறது. நெட்வொர்க் விரிவாக்கம், நிர்வாக செலவுகளை குறைத்தலுக்கான முயற்சி மற்றும் அனைத்து வர்த்தக பிரிவுகளிலும் வளர்ச்சி ஆகியவை இந்த லாபத்திற்கு காரணமாக அமைந்துள்ளன. இந்த லாபம் மூலம் நடப்பு நிதியாண்டின் இறுதியில் BSNL நிறுவனத்தின் வருவாய் 20% அதிகரிக்கும் என அதன் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 4G நெட்வொர்க் சேவையை கொண்டு செல்லும் பணியில் தற்போது BSNL நிறுவனம் முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் மூணாரை அடுத்துள்ள தேவிகுளம் சாலையில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் காயமடைந்ததோடு அவர்கள் சென்ற வாகனமும் சேதமடைந்தது. பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வாகனத்தை காட்டு யானை படையப்பா தாக்கியதில் அது முற்றிலும் சேதமடைந்தது. சுற்றுலா பயணிகள் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டு யானை படையப்பா மூணாரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள், உள்ளூர்வாசிகள் மற்றும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அப்பகுதிக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் கவனமுடன் செயல்படுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காவல்துறை, கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து கும்பகோணத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் ஒருங்கிணைந்த லாரி மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் விக்கிரவாண்டி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை வரிசையாக நிறுத்தி அவற்றின் உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை, கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து கும்பகோணத்தில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் ஒருங்கிணைந்த லாரி மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் விக்கிரவாண்டி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை வரிசையாக நிறுத்தி அவற்றின் உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிரஷரில் இருந்து பணம் கட்டி உரிய அனுமதி பெற்ற ரசீதுடன் ஜல்லிகள் மற்றும் எம்சாண்ட், பிசாண்ட் ஏற்றி செல்லும் போதிலும் காவல்துறை, கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் லாரிகளை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக அரசு இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.